வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா விஜய் கட்சியின் சின்னம் இதுதான் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் நடிகரும் மற்றும் தாவேகா தலைவரும் விஜயுமான இவர் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்து 2 மாநில அளவில் மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்து விட்டார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு அவர்கள் பார்த்திங்கன்னா பங்கேற்றனர். அதன் பிறகு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தற்பொழுது அதன் சிக்கல் ஏற்பட்டு தற்பொழுது அமைதி காத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்க, கட்சியின் சின்னத்தை பார்த்திங்கன்னா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் பார்த்திங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார். ஸோ அதன் தொடர்ச்சி அதற்கான முடிவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் களத்தில் வெளியாகி கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். அப்படி என்ன வெளியாச்சு என்றால், அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்காக 5 சின்னங்களை தாவேகா தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கிறது அரசியல் வட்டாரங்களில். அதாவது என்னவென்றால், இளைஞர்கள் பெண்களை கவரும் வகையில் இந்த சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாம். அதிலும் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆட்டோ விசில் சின்னங்கள் பரிந்துரை பட்டியலில் இருப்பதாகவும் பார்த்திங்கன்னா கூறப்படுகின்றனர். அதாவது இதற்காக நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் தாவேகா விண்ணப்பிக்க உள்ளதாம் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விஜய்க்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்று பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கமெண்டில் பார்த்திங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில சின்னங்களை அவர்கள் வைத்து அதற்கான முடிவுகளையும் தாவேகா ஒரு பக்கம் எடுத்து வருகிறார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா எந்த சின்னம் வச்சாலும் சரி, விஜய் முகத்துக்காகவே நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மாற்று ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கவர்களும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா வாக்குகள் சதவீதம் என்பது விஜய்க்கு வருவதால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் என்பது 2026 அரசியல் களம் என்பது காண போகிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய தொடக்க புள்ளியே என்னென்னா, பெரும் விதத்தில் எல்லாமே நடக்க போகிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ புதிய விதமான கட்சிகளுக்கு சின்னங்கள் பெரும் சிக்கல் அமையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா தேர்தல் ஆணையம் இவங்க ஒன்று கேட்டு அவங்க ஒன்று பார்த்திங்கன்னா தேர்தல் வரும்போது கொஞ்சம் மப்புலாக கொஞ்சம் மாறி சிக்கலை உண்டாக்குற அளவுக்கு பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி சிக்கல் என்டிகேக்கு நடந்துச்சு. அதில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு சில வாக்குகளை பார்த்திங்கன்னா அவங்க சரி இந்த மாதிரி இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு என்டிகே கட்சி. ஸோ அந்த மாதிரி நிலை டிவிகேக்கு வருமானு கேட்டால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்த்து விடுவார் விஜய் அவர்கள். முன்கூட்டியே பார்த்திங்கன்னா சின்னங்களை அறிவித்து விட்டு அதற்கான பார்த்திங்கன்னா பயணங்களையும் அதற்கான உறுதிப்பாட்டுகளையும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாடுவார் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஸோ என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.